நம்ம தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் 37.17% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. சென்னையில் தான் அந்த ஒரு ஹையஸ்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அதில் நீங்கள் சொன்னது போல ஷிஃப்டட் அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட் நம்பராக இருக்குது. 12,22,000 பேர் அவங்க ஷிஃப்டட் அப்படின்னு பார்த்தா சென்னை அப்படியான ஒரு தன்மையை கொண்ட மாவட்டம் தான். இது மிகப்பெரிய ஒரு இழப்பா பார்க்கணுமா அல்லது இது சரி செய்யக்கூடிய ஒன்று அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? பெரிய இழப்பாக பார்க்க வேண்டியது இல்லைங்கிறது தான் என் கருத்து. என்ன காரணம்னா, கோவிடுக்கு பிறகு சென்னையில இருந்த பலருமே ஊர்களில் இருந்து பணியாற்றினதை நம்ம பார்த்தோம். அது ஒரு காரணம். இன்னொன்று, பொதுவான அப்டேஷன் இல்லை என்பது ஒரு குறைபாடாகவும் இருந்தது. கட்சிகளுக்கும் பிளானிங் இதனால ரொம்ப ஹேஃபஸாடா, அதாவது நம்ம சரியான பிளானிங்கே பண்ண முடியாம போச்சு. அதே நேரத்தில் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல ஒரு உதாரணம், ஒரே ஒரு தொகுதியில மட்டும் 47,000 வாக்குகள் விடுபட்டு இருந்தது. முதலமைச்சர் மம்தா அவர்களே அந்த தொகுதிக்கே நேரடியாக போய் சரி பார்த்தார்கள். இது இப்ப சமீபத்தில் நடந்ததுதான், ஒரு 3 நாளைகளுக்குள்ள நடந்தது. அப்போ துணை முதலமைச்சர் தொகுதியில நிறைய பெரிய விடுதல்கள் இருந்தா, ரொம்ப சின்ன தொகுதி, நகர்ப்புற தொகுதி, ரொம்ப எளிதாக அதை பார்க்க முடியும், வெரிஃபை செய்ய முடியும். இப்ப வேண்டுமென்றே விடுபட்டிருந்தது என்கிற குற்றச்சாட்டு வந்தால் நாளை அல்லது நாளை மறுநாளைக்குள்ள திமுகவை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக போய் பார்த்து சரி பார்ப்பாங்க. ஏன்னா இப்பதான் பட்டியல் வந்திருக்கு. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வீடு வீடாக சென்று சரிபார்ப்பார்கள். இப்போ உரிய படிவத்தை கொடுத்து அதை கரெக்ட் செய்வதற்கும் அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். பொதுவாக மெட்ரோ நகரங்களில் இந்த மாதிரியான பெர்மனன்ட் ஷிஃப்டிங் இருக்கு. ஆனால் எனக்கான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல ஓட்டு வச்சிருக்கிறதே அது ஒரு ஊரோட இருக்கிற பாசங்க. இப்போ திருநெல்வேலியில எனக்கு சொந்த ஊர்னா நான் திருநெல்வேலியில ஓட்டு வச்சிருக்கணும்னு விரும்புவேன். இப்ப இருக்கிற இந்த நடைமுறையில அப்படி செய்ய முடியாது. ஆர்டினரிலி ரெசிடென்ட் நீங்க சென்னையில வேலை பார்த்தா சென்னையில தான் உங்களுக்கு ஓட்டு இருக்கணும், மதுரையில வேலை பார்த்தா மதுரையில தான் ஓட்டு இருக்கணும் என்று சொல்கிறார்கள். இது ஜனநாயக விரோதமானது என்பது எனது கருத்து.